வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக கடந்த 2-3 நாட்களாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைக்காக பல்வேறு காணொளிகளை வெளியிட்டு வந்துள்ளோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு முக்கிய கருத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளேன். தயவு செய்து ஊடகங்களில் விவாதம் நடத்துகிறோம் என்கின்ற பேரிலே ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வந்து பேசுகின்ற சமூக ஆர்வலர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் எல்லாம் அந்த பெண் குழந்தை அந்த இரவு நேரத்திலே எதற்காக அங்கே சென்றார், அந்த ஆண் நண்பருடன் அவருக்கு என்ன பேச்சு என்றெல்லாம் சிலர் கேள்விகளை எழுப்புகிறார்கள். மரியாதைக்குரியவர்களா, அன்பிற்குரியவர்களே, ஒன்றை மறந்து விடாதீர்கள். அந்த பெண் எங்கே சென்றார்? தான் பயில்கின்ற, தான் தங்கியிருக்கின்ற அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளால் தானே அந்த பெண்மணி அந்த இரவு நேரத்தில் இருந்தார். ரோட்டிலே தள்ளு வண்டியிலே பிரியாணி கடை போட்டு பிரியாணி விற்கிறவனுக்கு அங்கே என்ன வேலை என்று கேட்பதற்கு உங்கள் கூசுகிறது என்று சொன்னால் நீங்கள் நடுநிலை தவறிவிட்டீர்கள் என்றுதான் இந்த தமிழ் சமூகம் உங்களை பார்த்து சொல்லும். இப்படி பேசுபவர்களெல்லாம் யார் என்று பார்த்தால் மணிப்பூர், குஜராத், யூபி என்று வெளி மாநிலங்களில், குறிப்பாக வட மாநிலங்களில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் கொடுமை நிகழ்ந்தால் மெழுகுவர்த்தி ஏந்தியவர்கள், பொங்கி போர்க்குரல் எழுப்பியவர்கள். ஆனால் இந்த மண்ணைச் சேர்ந்த, தமிழ் மண்ணைச் சேர்ந்த ஒரு அருமை மகள் இப்படி சிதைக்கப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னால் அவரை ஆதரிக்காமல், அவருக்காக ஆதரவு குரல் கொடுக்காமல் இப்படியெல்லாம் பேசுவது ஏற்புடைய செயல் அல்ல. திருந்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் நாட்டு மக்கள் திருத்துவார்கள் உங்கள் கருத்துக்களை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நாம் நியாயம் கேட்கும் வரை, நீதி கிடைக்கும் வரை வருகின்ற 30ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் நடைபெறுகின்ற அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெறச் செய்வோம். பாதிக்கப்பட்ட அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க போராடுவோம். போராட்ட களத்தில் இருந்து பின்வாங்க மாட்டோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ், பாதுகாக்கப்படட்டும் தமிழக பெண்களின் பாதுகாப்பு என்று கூறி விடைபெறுகிறேன்.